என்ன பையன் அந்த அடி அடிக்கிறாங்க. நேற்று ஐபிஎல்ல நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்ச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற மேட்ச்சில் கூட தோற்றுருக்காங்க. அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்து குஜராத் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜெய்ஸ்வாலும் அந்த வைபவ் சூரியவம்சியா 2 பேர் இறங்கினாங்க. அந்த பையன் அடித்த அடி இருக்குல்ல, 35 பாலுக்கு 100 ரன் மறந்துட்டானுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பின்னாடி கீப்பிங் இருந்த டேவிட் மில்லர்லாம் அந்த பையன் ஒவ்வொரு ஷாட் அடிக்கிறப்ப பிரமிச்சு பார்க்குறாரு. இவ்வளோ இயர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த பவர் பிளேயில் வந்துட்டு ரொம்ப சூதானமாக விளாண்டுட்டு இருக்கிற இதில் இந்த பையன் எந்த ஒரு பயம் இல்லாமல் இந்த அடி அடிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வந்து ஒரு மாதிரி போனாலும் நிறைய இளைஞர்கள், அதாவது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து எப்படி சொல்கிறது ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இனி வர காலங்களில் இந்த 2020ங்கிறது மட்டும்தான் கிரிக்கெட்டில் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பும். இந்த 2020 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 வயசு 25 வயசுக்குள்ள பிளேயர்ஸ் தான் விளாட போகிறாங்க போல இருக்குது. மித்தவங்கெல்லாம் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரிட்டையர்டு தான் ஆகணும் போல். ஏன்னா 2020ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ் இல்லை வந்துன்னா வெல் பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைபவ் சூரியவம்சி மாதிரி ஒவ்வொரு டீம்லேயுமே வந்து சின்ன சின்ன பிளேயர்ஸ் அண்டர் 19 விளாண்ட பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு எடுத்திருக்காங்க 2020. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு இருந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் ஐபிஎல்லில் வந்து ஏலத்தில் அதிகமாக போகக்கூடிய வீரர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பிலோ 20 இருக்கிற பிளேயர்ஸை வந்து அதிகமாக எடுப்பாங்க. இன்னொன்று 2020 வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வயதுக்குள்ள, அதாவது பிலோ 20 உள்ள வீரர்கள் விளையாட நிறைய வாய்ப்பு இருக்குது. இனி வர ஐபிஎல் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 35 பால் 100 ரன் அடித்த வைபவ் சூரியவம்சிக்கு என்னுடைய பெரிய சல்யூட்டேனா, ஒரு பயம் சுத்தமாக அந்த பையனுக்கு பயம் இல்லைங்க. வெறும் 14 வயசுங்க, 19 வயசு 18 வயசுனா கூட பரவாயில்ல. வெறும் 14 வயசில் இந்த அடி அடிக்கிறான்னா யோசிச்சு பாருங்கள்.